மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதியாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில செவ்வாய் புதன் சனி, அடுத்து சூரியன் சுக்கிரன். இதுதான் இந்த 14ஆம் தேதி மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். இதுதான் இந்த 14ஆம் தேதி அந்த பராபவ வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருடத்துல வருட கிரகங்களான அந்த குரு பகவான், ராகு கேது, சனியினுடைய பெயர்ச்சி எந்த தன்மையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார். அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து ஐப்பசி மாதம், அதாவது ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிசாரம் பெற்று மீண்டும் அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த அதிசார நிவர்த்தி எப்ப அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் 10ஆம் தேதி 25ஆம் தேதி ஜனவரி மாதம் குரு அதிசார நிவர்த்தி அடைந்து மீண்டும் கடகராசிக்கு உச்சம் பெற போறார். இதுதான் இந்த வருட கிரகங்களான அந்த குரு பகவானினுடைய அமைப்பு. இந்த பராபவ வருடத்துல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும், கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறார். அடுத்து இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவானும் ராகு பகவான் கும்ப ராசியில இருக்கிறார். இந்த நிழல் கிரகங்களான இந்த சர்ப்ப கிரகங்களின் பயிற்சிகளாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும், அடுத்து கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இதுதான் இப்போதைக்கு அந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். அடுத்து சனி பகவான் அந்த மீன ராசியிலேயே இருக்கிறார். அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த ஜூலை மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அங்க வக்ரம் அடைகிறார் அந்த சனி பகவான். அப்போ அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு வக்ரத்தோடைய செயல்படுறாரு. மீண்டும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த சனி பகவானினுடைய தன்மைகள். இப்போ இந்த பராபவ வருடத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு உபஜய ஸ்தானத்துல, தைரிய வேரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி. ஒரு காற்று ராசியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். எப்போதுமே ரொம்ப ஒரு கனவு உலகத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். இது நடந்தா நல்லா இருக்குமே, அது நடந்தா நல்லா இருக்குமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு டிசிஷன் மேக்கிங்ல ரொம்ப தவறுகளை செய்பவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். நிறைய ஒரு கற்பனை உலகம், அந்த கற்பனை உலகத்திற்கு அளவே இருக்காது. ஒரு இன்ஃபினிட்டிவா அப்படியே ஒரு திடீர்னு உட்கார்ந்து அந்த கற்பனை உலகத்துல எங்க போறாங்க அப்படின்றது அவர்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கற்பனை திறன் அப்படின்றதுதான் சொல்லலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம குருவிலிருந்து மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ராசியில குரு பகவான் இருந்தது ஒரு பெரிய குத்தமா மேடம், திடீர்னு இருந்தாப்புல ஒரு அவமானங்கள், திடீர்னு இருந்தாப்புல ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்கள், அந்த இடத்துல ஒரு கூனி குறுகி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கடன் வாங்கினதுனால ஊரை விட்டு ஊர் வந்து, அதாவது தலைமறைவாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இந்த ராசி என்பவர்களுக்கு வந்திருக்கும். அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பதிவுகள் நீங்க பார்க்கும்போது தெரியும். குரு பகவான் எப்போதுமே ஒரு வேக்சினேஷன் மாதிரி, எப்போதுமே ஒரு தடுப்பூசி மாதிரி தான் சில வேலைகளை செய்வார். நம்மளுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து அந்த கஷ்டங்களில் இருந்து நிரந்தரமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவர் இந்த ஜென்ம குரு. அதனால நிறைய பேர்களுக்கு மிதுனராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு வருடமாக
நேரமாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போது. இந்த இடத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். உச்சம் பெறதுனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவர்கள்னால நிறைய ஒரு மதிப்புகள், அங்கீகாரம், அடுத்து பாத்தீங்கன்னா யாருக்கு முன்னாடி நீங்க படுதோல்வி அடைந்தீங்களோ, யார் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் அவமானப்பட்டு இருந்தீங்களோ அவர்கள் முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றத இந்த குரு பகவான் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள்லாம் கடந்த வருடத்திலேயே ஏற்பட்டாச்சு. அந்த வேலை மாற்றத்துல இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். வருமான உயர்வு, முக்கியமா சொல்ல போனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடந்த காலத்துல நீங்க வேலை மாற்றம் செஞ்சிட்டீங்க. ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போறோம், ஏதோ ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சா போறோம் அப்படின்ற ஒரு இடத்துலதான் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமான உயர்வு முக்கியமாக நிகழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. பராபவம் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி முறை மாற்றம் அப்படின்றத சொல்லி இருக்கிறேன் முதல்லயே. இந்த சுழற்சி முறை மாற்றம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல நீங்க ஏற்பட்ட அவமானங்களுக்கு இந்த காலத்துல உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. இதனால உங்களுக்கு உங்களுடைய சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, இது எல்லாமே கூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட்லயே, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, அங்க இருக்கக்கூடிய சில பொறுப்புகளை நீங்க அசோசியேஷன்ல ஒரு பொறுப்புகளோட இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களை டார்கெட் பண்ணியே சில விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. எப்படியாவது இந்த நபரை, இந்த மிதுன ராசி என்பரை இந்த அசோசியேஷன்ல இருந்து வெளியேற்றணும் அப்படின்லாம் செஞ்சிருப்பாங்க. இத்தனைக்கும் நீங்க நேர்மையாக இருந்ததுக்கு ஒரு பிரதிபலன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இதனால இந்த காலகட்டம், இந்த பராபவ வருடத்துல அதுல இருந்து எல்லாம் ஒரு நிவர்த்தி, யாரெல்லாம் உங்களை வெளியேற்றணும்னு நினைச்சாங்களே அவர்களே சத்தம் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய மிதுன ராசி என்பவர்கள் சண்டை போடக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களோட தான் சண்டையே இவர்களுக்கு முக்கியமாக இருக்கும். கடந்த காலத்துல அலுவலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களை பார்த்தா அவர்களுக்கு பிடிக்காது, அவர்களை பார்த்தா இவர்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களோட நீங்க போய் கொஞ்சம் கலந்துரையாடி அவர்களுடைய ராசியை நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கும் மகர ராசி என்பவர்களுக்கும் பெரிய அளவுக்கு டக் ஆஃப் வார் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அவர்களோடு இந்த வருடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. யாருன்றது தெரிஞ்சாச்சு இப்போ. அப்படி இருக்கும்போது அந்த நபரை விட்டு விலகி இருக்கிறது நல்லதாக இருக்கும். நிறைய பேர் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, எங்களுடைய குடும்பத்துல என்னுடைய குழந்தைகளோ எங்களுடைய கணவன் மனைவியோ இருக்கிறாங்க, நாங்க அவங்களை விட்டு எப்படி பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்ற மாதிரியாக நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்றது முழுமையாக இருக்கும். கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நீங்க பரிகாரம் பண்ணிக்கணும். அதாவது ஒரு மாங்கல்யத்தை எடுத்து நீங்க கோயில் உண்டியல்ல போடுறது, இல்ல அந்த மாங்கல்யத்தை ஒரு மஞ்ச கயிறுல கட்டும் போது அதை 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றம் செய்வது, இது எல்லாமே அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். இந்த பராபவ வருடத்துல இந்த மிதுன ராசி என்பவர்கள் மகர ராசி என்பவர்களோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த பார்ட்னர்ஷிப் தொழில இருந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் ஏதோ ஒரு இடத்துல செலவாகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. பார்ட்னர்ஸ் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நலம் விரும்பிகளாக, ஒரு வெல்விஷர் இருந்தாதான் அங்க பார்ட்னரா இருக்க முடியும். அந்த நலம் விரும்பிகளாக அந்த பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த மிதுன ராசி என்பவர்கள். அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு பதவி உயர்வுகள், யார் யாரெல்லாம் அரசாங்க தேர்வுகள் எழுதுறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே வெற்றிகள் முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தொழில்முறை ரீதியாக இருக்கக்கூடிய கடன்களை பற்றி பார்க்கறதுக்கு, அதாவது தொழில இருக்கக்கூடிய கடன் தீரவே மாட்டேங்குது. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டோம் மேடம், ஆனா அதற்குண்டான கடன் நிவர்த்தி அப்படின்றது தீரவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு
உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதற்குண்டான முழு விவரங்களும் உங்களுக்கு கன்சல்டேஷன்ல கொடுக்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.